உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, யோவான் 11:40, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். யோவான் 11:40. இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இயேசு மேலே நம்பிக்கை வைக்கிறது இல்லை நீங்கள், கரெக்டாங்க? அதுதான் இயேசுவுக்கு தடையாக இருக்குது. அவருடைய கையையும் அவருடைய காலையும் நீங்கள் கட்டி போட்டுறீங்க. எனக்கு செய்யாதீங்கன்னு சொல்லி யார் கையை காலை கட்டுறீங்க? நீங்கள் தான் இயேசுடைய கையை காலை கட்டி போட்டு வச்சிடுறீங்க. அவரை நம்பினாதானங்க அவர் செய்வார். நம்பிக்கையே இல்லையே. இயேசு மேலே நம்பிக்கை வச்சாதானங்க அவர் உங்களுக்காக அற்புதம் செய்ய முடியும், அதிசயம் செய்ய முடியும். அவர் கை காலை நீங்கள் கட்டி போட்டுறீங்க. அவர் ஏதாவது செய்யணும், அதிசயம் செய்யணும், உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு நினச்சி வந்தால் நீங்கள் அவருடைய கை காலை கட்டி போட்டு வச்சுருக்கீங்க. நம்புறதே கிடையாது இயேசுவை. அது அவர் உங்களை நோக்கி பார்க்குறார், நீங்கள் அவரை நோக்கி பார்க்குறீங்க. இவர் எப்போ செய்வார், இவர் எப்போ செய்வாருன்னு அவர் உங்களை நோக்கி பார்க்குறாரு. நீங்கள் எப்போ நம்புவீங்க, எப்போ நம்புவீங்க? அவர் இயேசு உங்களை பார்த்துட்ருக்காரு, நீங்கள் அவரை பார்க்குறீங்க. நம்பிக்கை, இயேசு மேலே நம்பிக்கை அதிகமாகி வச்சாதான் அவரால் செயல்பட முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு அது ஒன்று தான் உங்ககிட்ட சொல்கிறாரு, அதிகமாக நம்பிக்கை வையுங்க. சும்மா என்னையே நோக்கி பார்த்து எந்த பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அதிகமாக நம்பிக்கை வச்சாதான் நான் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களாங்க? அதிகமாக நம்பிக்கை இயேசு மேலே வையுங்க. அப்படி வச்சிட்டிங்கன்னா அவர் உங்களுக்காக செயல்படுவார். சரிங்களாங்க? அவரை நம்பிட்டீங்கன்னா எக்கச்சக்க அற்புதங்கள் அதிசயம் உங்களுக்கு நடக்கும். தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. அவர் நிலைமையை அவர் சொல்கிறார். இயேசு அவர் நிலைமையை சொல்லிடுறாரு. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதிகமாக விசுவாசத்தை இயேசு மேலே வையுங்க. இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் தானேங்க அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகாமையே நான் வீட்டில் இருந்தால் அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க என் வீட்டுக்கு வந்தால் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அது மாதிரி தான் நீங்கள் இயேசு மேலே நம்பிக்கை வச்சாதான் இயேசு உங்களுக்காக அதிசயங்கள் அற்புதங்கள் செய்வார். சரிங்களாங்க? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அவருடைய கையை காலை கட்டி போட்டால் அவர் எப்படி அதிசயம் செய்வார்? செய்யாதீங்க, எனக்கு செய்யாதீங்கன்னு அவரை நம்புறதே கிடையாது. அவரை நம்புங்க. அதிகமாக விசுவாசத்தை அவர் மேலே வையுங்க. சரிங்களா? ஒருத்தங்க இருந்தாங்க மார்த்தாள்னு, அவங்கள நம்பிக்கையே வைக்கல இயேசு மேலே, நம்பவே இல்லை. இயேசு என்ன தெரியுமா சொன்னாங்க? அவகிட்ட என்ன சொன்னாங்க? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பாய். மார்த்தாள், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பாய் அப்படின்னு. மார்த்தாளை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்துக்கே தெரியும் மார்த்தாள் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு. என்னுடைய கைதான் எனக்கு உதவி. நான் மற்றவங்க கையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். என்னுடைய கைதான் எனக்கு உதவி. நான் தான் உழைச்சி நான் தான் வாழ்ந்துக்கணும், நான் தான் வேலை செய்யணும். சில பேர் இல்லை, நான் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்களே, அந்த வகை தான் நம்ம மார்த்தாள். நான் செய்யும் தொழில் தான் தெய்வம் என்று மார்த்தாளுடைய எண்ணத்தில் அது பதிஞ்சிருந்துச்சு. அவ இயேசுவே நம்பலையே. பக்கத்தில் நிற்கிறாரு, அப்பவும் இயேசுவை நம்பலை. அந்த வீட்டுக்கு ஒரு அற்புதம் செய்யணும், அந்த வீட்டுக்கு ஒரு அதிசயம் செய்யணும் என்று இயேசு பக்கத்தில் நிற்கிறாரு. இந்த மார்த்தாள் என்ன சொல்கிறா? ஐயோ, நீங்கள் வேற இந்த கல்லறையை திறந்து விட்டுறாதீங்க, நாத்தம் வரும். சும்மாவே வீட்டில் எக்கச்சக்க வேலையை போட்டுட்டு வந்திருக்கேன். வீட்டில் வேற நிறைய சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. வீட்டில் எக்கச்சக்க வேலை இருக்குது. இப்போ நீங்கள் வேறு கல்லறையை திறக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ஆளை பார்த்து 4 பேரை வச்சு நான் திரும்பவும் அந்த கல்லை மூடணும். இயேசுவே வேண்டாம் அப்படின்னு தடுத்து நிறுத்துறா. இயேசுடைய கையை அவள் கட்டி போடுறா, அவளுடைய பேச்சால கட்டி போடுறா. இயேசு பார்த்தாரு, பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த மார்த்தாள் கிட்ட பேசிடுவோன்னு பேசுகிறாரு. மார்த்தாள், நீ பேசாமல் நம்பு, தேவனை விசுவாசி, அப்போதான்ப்பா நீ மகிமையை பார்ப்பாய், நீ என்ன தடுத்து நிறுத்துற அப்படின்னு சொன்னோடனே அவள் விசுவாசித்தாள். உடனே லாசருவை தேவன் என்ன செய்தார்? இயேசு என்ன பண்ணார்? எழுப்பி கொடுத்துட்டாரு, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணணும்? நம்பணும், அதிகமாக நம்பணும். யாரையோ நம்புறீங்கங்க, நம்ம இயேசுவை ஏங்க நம்ப மாட்டேங்கிறீங்க?
இயேசு நமக்காக உயிரே கொடுத்தாருங்க. யார் யாரையோ நம்புறீங்கங்க இந்த உலகத்தில்? இயேசுவை நம்புங்க. யாராவது ஒரு 2 வார்த்தை இனிப்பாக பேசிட்டா போதும், அவங்கள நம்பி என்ன வேணால் கொடுத்துருவீங்கல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க, இயேசுவை நம்புங்க. இயேசு உங்களுக்காக உயிரே கொடுத்தாரு. நீங்கள் அவரை நம்புங்க. இது செய்து கொடுப்பாரு, இது செய்வார், இது சரி பண்ணுவார். நம்புங்க, தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.